இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குகளை பெறுவதற்காக மதவாத அரசியல் பேசுவதா என மோடிக்கு கண்டனம். அடுத்தடுத்து அம்பலமாகும் பொய்களால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மகாராஷ்டிராவில் மோடி பிரச்சாரம் செய்வதற்கு முன் வெங்காய ஏற்றுமதிக்கு அனுமதி. விவசாயிகளின் வாக்குகளை கவர பாஜக திட்டம் என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கொளுத்தும் வெயிலுடன் தொடரும் வெப்ப அலையின் தாக்கம். 17 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம். ஆபாச பட வழக்கில் சிக்கிய தேவேகவுடா பேரன் வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம். பரபரப்பாக அரங்கேறும் காட்சிகளால் தகிக்கும் கர்நாடக தேர்தல் களம். வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸை விமர்சிக்க பிரதமர் திரு மோடி தொடர்ந்து கூறி வரும் சரமாரியான பொய்கள் மற்றும் மத அடிப்படை கருத்துகள் எதிர்க்கட்சிகளிடம் மட்டுமின்றி வாக்காளர்களிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகின்றன. கர்நாடகாவில் மக்களவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் பெலகாவியில் இன்று பேசிய திரு மோடி மத்திய அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பை வைத்து வயநாடு தொகுதியில் வாக்குகளை பெற காங்கிரஸ் முயற்சிப்பதாக சாடினார். மக்களை சூறையாடிய நவாபுகள், நிஜாம்கள், சுல்தான்கள், பாதுஷாக்களின் அராஜகங்களை பற்றி காங்கிரசின் இளவரசர் திரு ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை என்று அவர் விமர்சித்தார். இந்துக்களின் புனித தலங்களையும் சொத்துக்களையும் சூறையாடி பசு மாடுகளை கொன்ற அவுரங்கசீப் பற்றி காங்கிரசுக்கு தெரியாதா என்றும் திரு மோடி வினவினார். வாக்கு அரசியலுக்காக மத உணர்வை தூண்டும் விதமாக நடக்கும் பிரச்சாரத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் வாக்காளர்களிடமும் அதிருப்தி எழுந்துள்ளது. பிரதமரின் பேச்சுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி பேசி வரும் பொய்கள் பற்றி ஆங்கில இணைய இதழ் ஒன்று பட்டியலிட்டுள்ளது. தி ஸ்க்ரோல் இணைய இதழ் வெளியிட்டுள்ள இத்தொகுப்பில் ராஜஸ்தானில் கடந்த 21ஆம் தேதி பேசிய அவர் மக்களின் சொத்துக்களையும் பெண்களின் தாலியையும் பறித்து இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக கூறியிருந்ததையும் அப்படியான எந்தவிதமான அறிவிப்போ கருத்தோ காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் கிடையாது என்பது ஆய்வில் தெரிய வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மறுநாள் அலிகரில் பேசிய பிரதமர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்கள் கடுமையாக உழைத்து ஈட்டிய சொத்துக்களை பறிக்க ஆய்வு நடத்த திரு ராகுல் காந்தி முடிவு செய்திருப்பதாக கூறியிருந்தார். ஆனால் அப்படி எந்த கருத்தையும் அவர் கூறவில்லை என்றும் அது தெரிவித்துள்ளது. அதேபோல் கிராமங்களில் உள்ள பூர்வீக வீடுகளை பறிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் பேசியதையும் சுட்டிக்காட்டியுள்ள அந்த இணைய இதழ் ஏழைகளுக்கு வழங்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான இடங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்ற ஒற்றை வரியை வைத்து இந்த பயமுறுத்தல் பரப்பப்படுவதாக கூறியுள்ளது. முதாப்பூரில் பேசிய திரு மோடி 2 வீடுகள் உள்ளவர்களிடம் ஒரு வீடு பறிக்கப்படும் என்று பேசியதை குறிப்பிட்டு தேர்தல் வாக்குறுதியிலோ பிரச்சாரத்திலோ எந்த இடத்திலும் காங்கிரஸை சேர்ந்த எவருமே கூறாத தவறான கருத்து அது என தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் இஸ்லாமியர்களை ஒரே அறிவிக்கை மூலம் ஓபிசி வகுப்பினராக காங்கிரஸ் அறிவித்ததாக பிரதமர் கூறியதும் அடிப்படையற்ற பொய் என்பது தெரிய வந்துள்ளதாக கூறியுள்ள ஸ்க்ரோல் இணைய இதழ் ஏற்கனவே தேவேகவுடா ஆட்சியில் ஓபிசி இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்கள் சேர்க்கப்பட்டதையும் அவரது கட்சி இப்போது பாஜக கூட்டணியில் இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. பரம்பரை சொத்து வரியை பற்றி காங்கிரஸ் மீது பிரதமர் முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்னவோ அது பாஜகவாலும் முன்னெடுக்கப்பட்ட முயற்சிதான் என்பதையும் அந்த இணைய இதழ் அம்பலப்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் உள்ள விவசாயிகளை திருப்திப்படுத்தவே வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு திடீர் என அனுமதி அளித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. பெரிய வெங்காயம் அதிகம் விளைவிக்கும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்ட உற்பத்தி பாதிப்பால் கடந்த டிசம்பரில் 1 கிலோ வெங்காயம் விலை 100 ரூபாயை தாண்டியது. உள்நாட்டு தேவையை சமாளிக்கும் வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதியில் இருந்து 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்தது. இதையடுத்து வெங்காயத்தின் விலை கட்டுக்குள் வந்தது. இந்நிலையில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி குஜராத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் அங்கிருந்து 2000 டன் வெள்ளை வெங்காயத்தை மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியது. இதைத் தொடர்ந்து வங்கதேசம், இலங்கை, பூட்டான், பஹ்ரைன், மொரீஷியஸ் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு 99,150 டன் பெரிய வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு நேற்று அனுமதி வழங்கியது. பெரிய வெங்காயம் சாகுபடி மற்றும் ஏற்றுமதியில் முன்னணியில் உள்ள மகாராஷ்டிராவின் டென்டோரி, நாசிக் உள்ளிட்ட தொகுதிகளில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. பிரச்சாரத்திற்காக பிரதமர் திரு மோடி அங்கு செல்வதற்கு முன்னதாக இந்த ஏற்றுமதி தடை நீக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வெங்காய ஏற்றுமதி தடையால் அம்மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் அதிருப்தி அடைந்திருந்த நிலையில் அவர்களது வாக்குகளை கவரவே மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பெரிய வெங்காயத்திற்கு ஏற்பட்டுள்ள தேவையை கருத்தில் கொண்டே ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்ததாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.
வேலூர், நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி வெப்ப அலைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கியது முதல் மாநிலம் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 108 டிகிரியாக வெயில் பதிவானது. மற்ற மாவட்டங்களிலும் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேலும் வரும் 1ஆம் தேதி வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் அதிகமான வெப்ப அலை வீசுவதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை மையம் விடுத்துள்ளது. அதே சமயம் மன்னார் வளைகுடா பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் 4 நாட்களுக்கு கன்னியாகுமரியிலும், வரும் 2 முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் புகார் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவில் முதற்கட்டமாக 14 மக்களவை தொகுதிகளுக்கு கடந்த 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அம்மாநிலத்தில் பாஜகவும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியும் இணைந்து தேர்தலை சந்திக்கின்றன. ஹசன் தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் திரு தேவேகவுடாவின் பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா போட்டியிடுகிறார். முதற்கட்ட வாக்குப்பதிவில் அவர் தொகுதியும் இடம்பெற்றிருந்த நிலையில் வாக்குப்பதிவிற்கு முன் பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான பாலியல் வீடியோக்கள் தொகுதி முழுவதும் வாட்ஸ்ஆப்பில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆபாச வீடியோ விவகாரம் பற்றி எரிய தொடங்கியதை தொடர்ந்து அதை பற்றி உடனடியாக விசாரிக்க வேண்டும் என மகளிர் அமைப்புகள் போர்க்கொடி பிடித்தன. இதையடுத்து பிரஜ்வால் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோ குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுவதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். பிரஜ்வால் ரேவண்ணாவை கைது செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து பாஜக விளக்கம் அளிக்க துணை முதலமைச்சர் திரு சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே போலீசார் தேடி வரும் நிலையில் பிரஜ்வால் ரேவண்ணா ஜெர்மனிக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் கர்நாடக அரசியல் களம் தகிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் காவிரி கூட்டு குடிநீரை முறைகேடாக தமது கல்லூரிக்கும் வயலுக்கும் பயன்படுத்துவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை திமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் மருத்துவ அணி சார்பில் இன்று கோடைக்கால தண்ணீர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரகுபதி, புதுக்கோட்டைக்கு உரிய தண்ணீரில் பாதி அளவு வராமல் போனதற்கு திரு விஜயபாஸ்கரின் முறைகேடான செயல்தான் காரணம் என்றார். புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் வழிமறித்து அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவேரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம். இப்போவே போனீங்கன்னா பார்த்துடலாம், இல்லாட்டி கூட அடைச்சிடுவார். வயலுக்கு காவேரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜயபாஸ்கர். விரைவிலே நம்முடைய குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார். அதிமுக ஆட்சி காலத்தில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் திரு ரகுபதி விமர்சித்தார். இனி வருவது செய்தி துளிகள். பிரதமர் திரு மோடியின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து விமர்சித்த பிகானீர் பாஜக சிறுபான்மையினர் அணி தலைவர் திரு உஸ்மான் கனி அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநில காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பன்ஸ்வராவில் தேர்தல் பிரச்சாரம் செய்த திரு மோடி நாட்டு மக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அதிக குழந்தைகள் பெற்றவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கும் என்று பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கூறிய திரு உஸ்மான் கனி மீது அமைதியை சீர்குலைத்த குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஃபிடே கேண்டிடேட்ஸ் தொடரில் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த செஸ் வீரர் குகேஷுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 75 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வழங்கினார். தமது முகாம் அலுவலகத்துக்கு அவரை அழைத்து காசோலை மற்றும் கேடயம் வழங்கிய திரு ஸ்டாலின் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் வாகை சூட வாழ்த்தினார். விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றதால் எளிதாக பட்டம் வெல்ல முடிந்ததாக குகேஷ் கூறி நன்றி தெரிவித்தார். நெல்லை பாஜக வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு தொடர்பான கோப்புகளை சிபிசிஐடியிடம் தாம்பரம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். தாம்பரத்தில் நெல்லை விரைவு ரயிலில் நடந்த சோதனையில் சிக்கிய பணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் பணம் எடுத்துச் சென்ற பெட்டி, 7 பைகள், 3 செல்பேசிகள், 5 குற்றவாளிகள் உட்பட 15 பேரிடம் விசாரணை நடத்திய பதிவுகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பயணச்சீட்டு பெற திரு நயினார் நாகேந்திரன் கையொப்பமிட்ட அவசர ஒதுக்கீடு படிவம் உள்ளிட்டவற்றை சிபிசிஐடி அலுவலகத்துக்கு தாம்பரம் காவல்துறையினர் கொண்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே தேவன்குடியில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.
கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் நிரம்பி வழிவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. நகர் பகுதிகளான ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட இடங்களிலும் வாகன நெரிசல் அதிகமாக உள்ளது. போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தி வருகின்றனர். வார விடுமுறை தினமான இன்று குமரிமுனையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலையில் மேகமூட்டம் காரணமாக கடலில் இருந்து சூரியன் வெளியே வருவதை சரியாக பார்க்க முடியாதது ஏமாற்றத்தை அளித்தாலும் கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் அவர்கள் மகிழ்ந்தனர். அதில் வெள்ளனே வந்துட்டோம் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக. ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்குது. இதனால் இன்றைக்கி மேகமூட்டமாக இருந்தனால கொஞ்சம் சன்ரைஸ் இன்னும் வரல. அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 54,160 ரூபாயாகவும், ஒரு கிராம் 6,770 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 87 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தேர்தலில் காங்கிரஸை விமர்சிக்க பிரதமர் மோடி கூறி வரும் பொய்கள் மற்றும் மதவாத கருத்துகள் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி வாக்காளர்களிடமும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகின்றன. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் விவசாயிகளை கவரவே வெங்காய ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. வேலூர், நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வரும் 1ஆம் தேதி வெப்ப அலைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.